இதுல எது வேணும்னாலும் ZEE5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஹலோ மாப்பிள எங்க இருக்க? டேய், நம்ம ரைஸ் மில்லேருந்து செங்கல் சொல்லிக்கு போயிட்டுருக்கேன். சரி, நான் உன்னை பேங்க்கு போக சொல்லி போலியா நீ ஒன்றும்? அதை விடு. நான் ருத்ரா குட்டியும் ஜனனியும் கூட்டிட்டு தீம் பார்க் போறேன். டேய், நான் உனக்கு எவ்வளோ முக்கியமான வேலை கொடுத்துருக்கேன், அதை விட்டுட்டு வேற எங்கேயும் போகிறேன்னு என்னடா அர்த்தம்? ஆமாம், அது ஒரு பொல்லாத வேலை. இது பாரு, குறுக்கு பேசாம சொல்கிறத கேளு. என்னைக்கு இல்லாத அதிசயமா ஸ்வேதாவும் குட்டிச்சாத்தம் கூட்டமும் கோவிலுக்கு போகிறாங்களாமா. போயிட்டு திரும்பி வர ராத்திரி ஆயிருமா. அது இல்லாமல் நான் ருத்ரா குட்டியும் ஜனனியும் தீம் பார்க் கூட்டிட்டு போயிட்டேன்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. வெண்ணிலா மட்டும் தனியாக இருப்பா. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்தவகிட்ட மனசு விட்டு பேச வேண்டியதில் பேசு. அப்புறம் வெண்ணிலா பூ கேட்டா வரும்போது வாங்கிட்டு வா. என்ன? சரிடா. அப்பாடா, சரிடான்னு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்கு நான் எவ்வளோ குட்டிக்காரன் நடிக்க வேண்டியிருக்கு. சரி, நான் வச்சிடறேன். ரெடி ஆயிட்டீங்களா? நாங்க ரெடி. Shall we go? Yes, we go. Go? Come. அண்ணா ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க. ருத்ரா குட்டி, இதுல பழம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு. பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்கோ. சித்தி உனக்கு சூப்பரா சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். நீ சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கோ. அது வரைக்கும் வயித்த காலியா வச்சுக்கோ. சரியா? இந்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. Okay, bye. வா. பாய் அண்ணா, போயிட்டு வா. ஏன் என்னாச்சு? ஏன் இப்ப காரை நிறுத்த சொல்ற? சும்மா தொண கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது. கார் கொஞ்சம் சைடுல ஸ்டாப் பண்ணுங்க. சரி. ஹலோ, சொல்லுப்பா. நீங்க எல்லாம் வீட்ல இருந்து புறப்பட்டு போனதும் அண்ணாமலையா தீம் பார்க் போறேன்ட்டு ருத்ராவையும் ஜனனி அம்மாவையும் கூட்டு போனாங்கம்மா. அதுக்கப்புறம் முத்தரசன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாருமா. சரி வை. என்னோட யூகம் இவ்ளோ சீக்கிரம் வேலை செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை.